வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். 何をしてる？忘れたのか？復権派の仲間にダイナにクルーガーに。சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பண்ண வேணாம்னு தோணுது. நம்ம வேணா ஏதாச்சும் ரோஸ்ட் பண்ணலாம். எதை ரோஸ்ட் பண்ணுறது? அட்டாக் ஆன் டைட்டன் ரோஸ்ட் பண்ணலாமா? அட்டாக் ஆன் டைட்டன் ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜித்தா நீ கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ஆக்சுவலாக நான் அட்டாக் ஆன் டைட்டன் ரோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ என்ன, அதில் வர கேரக்டர் ரோஸ்ட் பண்ண போறியா? அப்போ அதில் இருக்க ஸ்டோரியை ரோஸ்ட் பண்ண போறியா? இல்லை. அப்போ அதில் இருக்க அனிமேஷனையாச்சும் ரோஸ்ட் பண்ண போறியா? இல்லை. எதைத்தாண்டா ரோஸ்ட் பண்ண போற? உங்களை தாண்டா ரோஸ்ட் பண்ண போறேன். அப்போ உள்ளதல்ல வேண்டியதுதான். இந்த ஏகரிஸ்ட்னு சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை தாண்டா ரோஸ்ட் பண்ண போறேன். என்னடா ஏதோ உலகத்தை அழிக்கிறேன் ஊரை அழிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஆகுது? கொஞ்சம் எனிமையா பார்த்தவா மூடி வச்சுட்டு புக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சவான் இல்லாம உலகத்தை அழிக்கிறேன் ஏகரிஸ்ட் எரநேகர் மாசுன்னு சுத்திட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன். ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி. அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் அதை விட காம்ப்ளெக்ஸாக இருப்பானுங்க. ஸோ எரநேகர்ன்ற ஒரு கேரக்டர், அதாவது அட்டாக் ஆன் டைட்டனோட ப்ரோட்டகனிஸ்ட், வெல் ரிட்டன் கேரக்டர். ஒரு அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். ஒரு அனிமேயால் அதோட ஃபேண்டமை அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அட்டாக் ஆன் டைட்டனாக தான் இருக்கும். நம்ம இங்கே எரநேகர் பண்ணது சரியா தப்பான்றதை பற்றி பேச போகிறது கிடையாது. அந்த கான்வர்சேஷனே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எரநேகர் பண்ணது தப்பு தான். ஜெனோசைடுன்றது என்றைக்குமே ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. அதாவது அது ஒரு எனிமே. ஸோ எண்ட் ஆஃப் த டே அது ஒரு எனிமேவை தான் பார்க்கணும். பட் அதில் இருக்க ஐடியாலஜியை தூக்கிட்டு ஏகரிஸ்ட்னு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களை தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்நெட்டில் எரநேகருக்கு ஒரு போஸ்ட் போட்டுறக்கூடாது, எவனாச்சும் தப்பி தவறி ஒரு போஸ்ட் போட்டுறக்கூடாது, இல்லை ஒரு ரீல்ஸ் போட்டுறக்கூடாது. உடனே அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அப்படியே குவிஞ்சிருவானுங்க. எரநேகர் மாசு ப்ரோ, உலகத்தை அழிக்கணும் ப்ரோ, ஐஎம் ஏகரிஸ்ட் ப்ரோன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு, என்னடா ஆச்சு உங்களுக்குன்ற மாதிரி இருக்கு. இவனுங்க சீரியஸாக சொல்கிறானுங்களா இல்லை சர்க்கேசம் பண்ணுறானுங்களா இல்லை காமெடி பண்ணுறானுங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானுமே நிறைய தடவை சர்க்காஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் தான். பட் இவனுங்கெல்லாம் ரொம்ப அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவன் பண்ணது ஆக்சுவலாக கரெக்டு, அது ரியாலிட்டி கொண்டு வந்தால் கூட அது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி அதை யாருமே ஒரு தப்பாக சொல்லிடக்கூடாது. எவனாச்சும் அது அப்படி இல்லைன்னு ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டா ஒரு 10 பேராகிராஃபுக்கு கட்டுரை எழுதி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதை ரொம்பவே டிஃபைன் பண்ணி பேசிகிட்டு இருப்பானுங்க. இது இரண்யே அதை பண்ணா அது ஏன் கண்டிப்பாக நம்ம வேர்ல்டுக்கும் பண்ணணுன்ற மாதிரி. அதாவது அது எனிமே வேர்ல்டு, அந்த ஐடியாலஜியை தூக்கி கொண்டு ரியாலிட்டியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ரியாலிட்டியிலே அந்த மாதிரி இருக்க மக்களை எல்லாரையுமே கொன்றணுன்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் எந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எனிமேல இருக்க ஐடியாலஜியை தூக்கி கொண்டு ரியாலிட்டியில் அதை ஃபிட் பண்ணி பார்க்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பண்ணலாம். ஏன்னா நிறைய ஐடியாலஜிஸ் எனிமேலையும் இருக்குது. பட் எரநேகர் மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டரோட ஐடியாலஜியை தூக்கி சுற்றுறதுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம தூக்கி சுற்றும் போது அந்த ஐடியாலஜி என்னத்துக்கானது, அதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே போய் முடியும், அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே போய் முடியுது, இந்த உலகத்தையே அழிக்கிறதுன்றது தான் அதோட எக்ஸ்ட்ரீம். ஸோ அதை ஒரு ஐடியாலஜியை தூக்கி சுற்றுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அது எப்படியுமே தப்பு தான். இப்போ எனக்கெல்லாம் நருட்டோ அது ரொம்பவே பிடிச்ச ஒரு அனிமே. அதில் ராக்லி கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனோட ஐடியாலஜி என்னது, எப்போவுமே விட்டு கொடுக்காம நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் 1000 புஷப் எடுத்தா நீ 2000 புஷப் எடு, அவன் 2000 புஷப் எடுக்கிறான்னா நீ 3000 புஷப் எடு, இன்னையை விட நீ நாளைக்கு பெட்டரானா போதுன்ற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கும். ஸோ அதை நீ மோட்டிவேஷனாக எடுத்துக்கோ, அதை தூக்கி சுற்றலாம், அதை கொண்டாடலாம், அதை ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நம்மளுமே ஒரு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்கோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கேரக்டரோட ஐடியாலஜியை
நம்ம எடுத்துக்கும் போது அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், இந்த ஐடியாலஜி இப்படி தான், அது வந்து மோட்டிவேஷனை தான் சொல்லுது அப்படின்னு நம்மளை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் எரநேகரோட கேரக்டரே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டர்ன்றப்ப அவனோட ஐடியாலஜி எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஐடியாலஜியாக இருக்கும். ஸோ அதை நீ ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணி பார்க்குறேன்னா அதோட எக்ஸ்ட்ரீமை நீ தெரிஞ்சுக்கணும். அதோட எக்ஸ்ட்ரீம் என்ன, அதோட உண்மையிலே அவனோட ஐடியாலஜி என்ன, அது எதுவுமே தெரிஞ்சிக்காம எரநேகர் மாஸ் ப்ரோ, ஐ எம் நேகரிஸ் ப்ரோ, அதை காமெடியாக சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இன்டர்நெட்லலாம் அது ஒரு வாராகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவனுங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஹிரோஷிமா நாகசாகி பீப்புள்ஸ் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு நடந்து கரெக்ட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இருக்க வேர்ல்ட்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாமே ஓகே தான். பட் அந்த எனிமையில் காட்டப்பட்ட வேர்ல்டு வேறு, நம்ம ரியாலிட்டி வேறு. இவனுங்க வந்து ஓவராக ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கானுங்களோன்னு தோணுது. ஸோ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஏகரிஸ்ட்னா எப்படின்னா, அவங்களோட லவ்டு ஒன்ஸ் மட்டும் இருக்கணும், அவங்கள தவிர மற்ற உலகத்தில் இருக்க எல்லாம் செத்து போயிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் தான் இவனுக்கு ஏகரிஸ்ட்னு சொல்லி சுற்றுறானுங்க. மற்றவங்க எல்லாத்தையும் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம் ப்ரோ. அப்போ இன்னொருத்தன் ஏகரிஸ்ட்னு சொல்லுவான் இல்லையா, அவனை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பமும் சேர்ந்து தாண்டா சாகணும். ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜியே தப்பு. ஸோ அதை நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் ஏஓடி பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏஓடி ஹேஸ் நோ குட் ஆர் ஈவில், இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது அங்கே சரி தப்புன்றது நம்ம யாருமே சொல்ல முடியாது. அட்டாக் ஆன் டைட்டனில் வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். தான் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம், இதனால தான் நான் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அந்த கதை ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்குன்னு அதில் வர எல்லா கேரக்டருமே நல்லதுன்னு சொல்ல வரல. அதில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு நாயை விட்டு கடிக்க வர கேரக்டர்லாம் அதெல்லாம் ரொம்பவே கெட்ட கேரக்டர் தான். ஸோ எல்லா கேரக்டரையுமே அந்த ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னாலும் மேஜராக நம்ம பார்க்குற நிறைய கேரக்டர்ஸ் அப்படி தான். அதாவது அந்த ஸ்டோரியை அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பேன், ஒவ்வொரு கோணத்தில் அந்த கதை இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு லெஜெண்டரி ஸ்டோரின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் எரனோட உண்மையான ட்ரீமே இந்த உலகத்தை அழிக்கிறதான்னு காட்டியிருப்பாங்க. சில நேரங்களில் எரன் இந்த மாதிரி மாற்றப்பட்டான்னு காட்டியிருப்பாங்க. சில நேரங்களில் எரன் பண்ணது ரொம்பவே தப்புன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணை நாயை விட்டு கடிச்சு கொள்ள வைக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அதே விஷயத்தை தான் எரனுமே ஒரு கட்டத்தில் பண்ணியிருப்பான். அதாவது அவனே ஒரு பையனை காப்பாற்றிருப்பான், ஒரு சின்ன பையனை. அதே சின்ன பையன் கடைசியில் ரம்லிங் மூலமாக செத்துருப்பான். அதே மாதிரி அந்த ரம்லிங்கோட ப்ரூட்டாலிட்டியை காட்டுறதுக்காக ஒரு சீன் இருக்கும். அதாவது ஒரு மவுண்டனோட ஒரு கிளிஃபில் எல்லாருமே போய் விழுந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த டைட்டன்ஸுக்கு பயந்து ஓடிக்கிட்டு. அந்த டைம் ஒரு குழந்தை கீழே விழா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தராக அதை கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ரைட்டிங்னு சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டாலிட்டி நடக்கிறத பார்த்ததுக்கப்புறமும் அது சரி, அது நம்ம ரியாலிட்டிக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா நீ டாக்டரை போய் பார்க்கணுண்டா. அவ்வளோ ஈஸியாக உன்னால் எரனை புரிஞ்சிக்க முடியும்னா அந்த ஸ்டோரி அவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஸ்டோரியே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம எரனோட பாஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஆர்மின்னு ஒரு புக்கை கொண்டு வெளி உலகம் இப்படி தாண்டா இருக்கும்னு சொல்லி காட்டியிருப்பான். ஐஸ் மவுண்டன்ஸ் இருக்குதான், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பான். அந்த டைம் எரன் ஒரு வேர்ல்டை இன்விஷன் பண்ணியிருப்பான். அதாவது ஒரு பிளாங்கான ஒரு வேர்ல்டு, நம்மளை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க, வெளி உலகத்தில் யாருமே இல்லை, நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் இன்னும் நிறைய பீப்புள்ஸ் இருக்கான்னு அவனுக்கு தெரிய வரும்போது he was so disappointed. ஸோ அவன் என்ன வேணுனான்னா, இங்கே இருக்க எல்லாமே வைப் அவுட் ஆகணும், இந்த மக்கள் அத்தனை பேருமே வைப் அவுட் ஆகணும்னு வேண்டியிருப்பான். அதை அவனே சொல்லியிருப்பான். ஸோ சில நேரங்களில் அவனோட ட்ரூ ட்ரீமே இந்த மொத்த பேரும் வைப் அவுட் ஆகணும், எல்லாருமே அழியணுன்றதாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரீடம்னு நினச்ச ஒரு விஷயத்துக்காக என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு கேரக்டராக தான் எரனை காட்டியிருப்பாங்க. அதாவது எரனே சொல்லியிருப்பான், ஃப்ரீடம்னு இருந்து நான் ஃப்ரீடமுக்கே ஸ்லேவ் ஆகிட்டேன்னு. அதை யோசிச்சு பார்த்தீங்களா, ஃப்ரீடம் ஸ்லேவ், அதாவது ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்த ஒன்று சேர்த்து ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ண முடியும்னா அது எரனாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக உன்னை அட்டாக் ஆன் டைட்டனை புரிஞ்சிக்க முடியாது. நீ ஏகரிஸ்ட்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கானா உனக்கு அட்டாக் ஆன் டைட்டன் புரியலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே நிறைய பிரிவினையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நாடு, மொழி, இனம், கலாச்சாரம், அதுக்கப்புறம் ஜாதி ரொம்ப
ஏற்கனவே சண்டை போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸை கூட இங்கே பயந்து பயந்து பார்க்க வேண்டியிருக்கு. மற்றவன் என்ன நினைப்பானோ, நம்ம டீம் தோத்துட்டா அவன் நம்மளை போட்டு கலாய்க்கிறதுன்றதை தாண்டி ரொம்பவே மற்றவனை அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. நம்ம இந்த ரீசன்ட் மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ மற்றவங்கள ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஓவராக ஃபேன்ஸ் போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்ம ஜெயிச்சிட்டா மற்றவனை கீழே அடுத்தவனை புட் டவுன் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் எனிமையாச்சும் விட்டு வைங்க, எனிமே கொஞ்சம் விடுறாடி. ஸோ அட்லீஸ்ட் இதுலையாச்சும் இந்த மாதிரி ஹீரோஸுக்காகவும் ஸ்டோரிக்காகவும் அடிச்சிக்காமல் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பாரு. பட் அதில் இருக்க ஐடியாலஜி எடுத்துக்கிறேன்னா அது என்ன ஐடியாலஜி, ஏன் அதை எடுத்துக்கிறோம்லாம் தெரிஞ்சு எடுத்துக்க. நம்ம எதை ரியாலிட்டிக்கு எடுத்துக்கிறோன்றதை தெரிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஒன்றும் எனிமேலேயே வாழ்ந்துட போகிறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே அது ஒரு எனிமே, அது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற ஒரு விஷயம். அதை பார்த்தோமா அதை மூடி வச்சுட்டு ரியாலிட்டிக்கு வந்துடணும். அதில் இருக்க ஃபேண்டசியான விஷயங்களை ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது அப்படி ஒர்க் ஆகாது. இட்ஸ் நாட் ஹவ் இட்ஸ் ஒர்க். அதுவுமே டிபேட்லாம் நடத்துகிறாங்க. இறைநேகர் ஏன் பண்ணது ஏன் சரி ஏன் தப்புன்னு. அதாவது எனிமேக்குள்ளே இந்த டிபேட் நடந்தால் பரவாயில்ல, அந்த எனிமே அந்த ஸ்டோரிக்கான ரூல்ஸுக்குள்ளே ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு டிபேட் பண்ணால் பரவாயில்ல. இவனுங்க ரியாலிட்டியில் ஏன் அதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற அதை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. இதெல்லாம் என்ன டிபேட் பண்ணுறீங்க, இது தப்புடா, ஜெனோசைடுன்றது தப்பு, அது சரியா தப்பான்னு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் தெரியுறீங்க, ஒரு ஜெனோசைடை சரியா தப்பான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெனோசைடுன்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லையா? இல்லாட்டி நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஹார்ட்லெஸ் பீப்புள்ஸாக ஆகிட்டு வரமான்னு தெரியல. ஸோ வேற ஹியூமனிட்டின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அட்டாக் ஆன் டைட்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் போகும்போது நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 80% மக்களை அழிச்சதுக்கு அப்புறமே அங்கே திரும்பியும் ஹியூமனிட்டி திரும்ப அதிகரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கும். அது மூலமாக திரும்ப இன்னொரு வார் வந்திருக்கும். கடைசியாக ஒரு நியூக்ளியர் பாம்பு விழுந்து எல்லாமே அழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், அதாவது திரும்பியும் மக்கள் உருவாகிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் அந்த ஃபஸ்ட்டாக அந்த இந்த ஃபவுண்டிங் டைட்டன் கிடைச்ச அந்த மரத்தை நோக்கி போகிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாரு. அதாவது இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள். யாராவது ஒருத்தன் நிப்பாட்டுற வரைக்கும், அதாவது யாராவது ஒருத்தன் மாறுற வரைக்கும் இந்த சைக்கிள் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தை அழிக்கணும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஒரு முடிவாக இருக்கும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த விஷயம் ரியாலிட்டிலையும் அப்படித்தான். ஒரு ஓரோ இல்லாட்டி ஒரு மக்களை மொத்தமாக அழிச்சா ஒரு விஷயம் முடியும்னு, அதாவது ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஜெனோசைட் எது உனக்கு தீர்வாகும்னு நீ நினைக்கிற வரைக்கும் அது ரிப்பீட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஹியூமனிட்டி மொத்தமே அழிஞ்சாலுமே திரும்ப ஹியூமன்ஸ் பிறந்தாலும் அதே விஷயந்தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு மற்றவனை சர்பாஸ் பண்ணுற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு போட்டியில் ஒருத்தனை முந்தி நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறதுலேருந்து ஒரு நாட்டையே நான் கைப்பற்றணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அதோட அளவு வேணால் மாறலாம். ரீசெண்டாக நம்ம விஜய் ஆண்டனி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, என்னென்னா எல்லோரும் ஏன் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்க, நம்ம ஜெயிக்கிறது இன்னொருத்தனை தோக்கடிக்கிறது தானே, அதனால் நீ உங்கள் லைஃப்பை வாழுங்க, மற்றவங்களை தோக்கடிக்கணும் நீ ஜெயிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை, நீ உங்கள் லைஃப்பை வாழுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிற ஃப்ரீடமும் ரைட்ஸும் நம்ம உலகத்தில் இருக்க மற்ற சக மனுஷங்களுக்கும் கிடைக்கணும்னு எப்போ நம்ம மனசார நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்த இப்படி ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி மூலமாக சொன்ன ஒரு அனிமே தான் அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ இது புரியாமல் உலகத்தை அழிக்கிறேன், எல்லாரையுமே கொல்லணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நான் சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஏகரிஸ்ட் ப்ரோ இறைநேகர் பண்ண சரி அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், அதை நீ இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ வாட் இறைநேகர் நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கான்னு வச்சுக்கோ, அதாவது ரியாலிட்டியில் இருக்கோம். நீங்கள் ஏகரிஸ்ட்லாம் சேர்ந்து அவன்கிட்ட போயிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிரு எல்லாரையும் கொன்றுன்னு சொல்கிறீங்க, அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அதாவது எல்லாரையும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க மாதிரி அந்த உங்களோட ஃபேமிலியை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் கொள்றதெல்லாம் இல்லை, எல்லாரையும்னா எல்லாரும் உன் குடும்பமும் சேர்ந்து தான் சாக போகுது. ஓகேவா? ஸோ ரம்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சாகுறாங்கன்னு வச்சுக்க. ஸோ அந்த நேரத்தில் உன் கண்ணு முன்னாடியே உன்னோட லவ்டு ஒன்ஸ், உன்னோட அம்மா அப்பா குழந்தை சிப்ளிங்ஸ் எல்லாருமே
அப்படியே டைட்டன்ஸ் நசுங்கி செத்து அப்படியே ரத்த காடாக கிடக்கு. ஸோ அந்த டைம் நீ மட்டும் தப்பிச்சிட்ட, எப்படியோ நீ மட்டும் தப்பிச்சிட்டேன்னு வச்சுப்போ. அந்த நேரம் நீ எரனை பார்க்குற. அப்போ உன் கண்ணுக்கு எரன் எப்படி தெரியுமா? கடவுளாவா, இல்லை சாத்தானாவா, காப்பாற்ற வந்தவனாவா, இல்லை கொலகாரனாவா, நல்லவனா கெட்டவனா? திங்க் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace.